சென்னை அரும்பாக்கத்தை அழும்பாக்கமாக மாற்றியுள்ளது கால்வாய் பிரச்சினை. அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் கூட உரிய நீதி கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் மக்கள். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பரபரப்பாக நகரும் சென்னை நகரம் பறக்கும் பாலங்கள், மெட்ரோ ரயில்கள், உயரமான கட்டிடங்கள் என்று வளர்ச்சி பாதையில் கால் வைக்கிறது. ஆனால் சென்னை மாநகரின் பிற பகுதிகளில் உள்ள அடிப்படை சுகாதாரம், சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் இன்னும் முடியாமல் நீடிக்கின்றன. இந்த சூழலில் அரும்பாக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான கால்வாயின் நிலை தற்போது அழிவுக்குள்ளாகி அந்த பகுதி மக்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. சென்னையின் புறநகர் பகுதிகளில் ஒன்றான அரும்பாக்கம் வளர்ச்சியின் பாதையில் இருந்து பின்தங்கிய ஒரு பகுதியில் தற்போது வாழும் மக்கள் கடும் அவலத்தில் உள்ளனர். இதற்கு காரணம் அந்த பகுதியில் பரந்து விரிந்த கால்வாய் ஒன்று மழைநீர் சேகரிப்பிற்காக 1984 வருடம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் இந்த கால்வாய் உருவாக்கப்பட்டது. இது விருகம்பாக்கத்தில் தொடங்கி சாலிகிராமம், அரும்பாக்கம், வடபழனி, சூலைமேடு வழியாக அமைந்தகரை வழியாக கல்லாற்றில் கலந்து கடலுக்கு செல்லும் முக்கிய நீர்வழியாக இருக்கிறது. இதனால் இன்று அந்த கால்வாய் முழுவதும் குப்பைகள், செடிகள், கழிவுகள் ஆகியவைகளால் மூடப்பட்டுள்ளதால் நீர் ஓட்டம் தடைபட்டுள்ளது. 30 அடி அகலத்தில் இருக்க வேண்டிய கால்வாய் தற்போது வெறும் 20 அடியில் தான் நீரோட்டம் உள்ளது. மீதமுள்ள 10 அடி இடம் செடி, புதர்களும் குப்பைகளும் சூழ்ந்திருக்கிறது. இது கால்வாயா அல்லது முற்றிலும் மீள் பராமரிப்பு இல்லாத நிலக்காடா என பொதுமக்களே குழப்பத்தில் உள்ளனர். பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த காவா தூர்வாரினாங்க. ஃபர்ஸ்ட்லாம் தூர்வாரி வெளியே எடுத்துருவாங்க மண்ணை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆழப்படுத்துறன்ட்டு தூர்வாரி அது காம்பவுண்டு உள்ளே அந்த காவா உள்ளே போட்டுட்டாங்க ஃபுல்லாக. ஒரு 6 மாதம் முன்னாடி தான் தூர்வாரினாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்களாக வளர்ந்து போச்சு. இதில் ஃபஸ்ட்டாச்சு குப்பைங்க தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக இந்த லாஸ்ட்லேருந்து விருங்கம்பாக்கத்துலேருந்து ஆரம்பிக்குது இந்த கால்வாய். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய மரங்களாக உள்ளே வளர்ந்து போச்சு. அதே போல் இது அப்படியே பண்ணிட்டிங்கன்னா அப்படியே பெரியார் பாதை, சூளைமேடு அந்த பக்கமாக அந்த காவா போயிட்டுருக்கு. அந்த சைடு பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால இங்கே இருக்கிற குப்பைகள் அப்படியே தேங்குது. அதை வெளியே எடுக்க ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தால் கூட அந்த குப்பைகள் ஒரு கொசு தொல்லை இங்கே தாங்க முடியல. எல்லா அதிகாரிக்கும் ஃபோன் பண்ணாலும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. இந்த காவா தூர் வாரி இருக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் வரல. மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா இது அளவுக்கு தண்ணி போகும். இந்த ஏரியாவில் தூர் அந்தளவுக்கு ஒன்றும் வரல. இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் தான் மக்கள், அவங்களும் யாரும் பண்ண மாட்டாங்க. தண்ணியில் மழையில் நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், வேறு யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. எம்எல்ஏவோ எம்பி யாரும் கஷ்டப்படுறாங்க. நாங்கள் தான் ஊந்து பந்தில் பண்ணுறது எல்லாமே. எங்களுக்கு என்னவோ பண்ணால் போதும். வார்டு கவுன்சிலர் பார்க்குறாரா? வார்டு கவுன்சிலர் எங்கே இருக்கார்? சீக்கிரம் கவுன்சிலிங்க இந்த பக்கம் சத்தியமே கிடையாது. இந்த பக்கம் வரவே இல்லை இன்னும். அவர் அப்படியே ஊருக்குள்ளே மட்டும் தான் போயிட்டு போகிறாரு. இங்கெல்லாம் வரவே இல்லை. கடந்த வருடம் ஒரு முறை மட்டுமே தூர்வாரப்பட்ட இந்த கால்வாய் அந்த பணி முறையாக செய்யப்படாததால் செடிகள் மீண்டும் வளர்ந்து மரமாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கால்வாய் தூர்வாராமல் இருந்ததன் விளைவாக மழை காலங்களில் பெரும் சேதங்களை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக வடபழனி காந்திநகர் பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்துள்ளது. இத்தகைய நிலைமையில் கொசுக்கள் பெருக்கெடுத்து மக்கள் தினமும் கொசு தொல்லையை எதிர்கொள்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தூய்மை இல்லாத காரணத்தால் அப்பகுதியில் துர்நாற்றமும் மிகுந்திருப்பதாக மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த கூவாறு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலயே அள்ளிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கேயே கொட்டு போயிடுறாங்க. அதை அள்ளி அந்த லாரி வச்சு அள்ளிட்டு போனால் காலி ஆகிடும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அடிக்கடிக்கு அள்ளுறாங்க. அடிக்கடி அள்ள மாட்டுறாங்க, எப்படின்னா அள்ளுறாங்க, வருஷத்துக்கு கொட்டு தான் அள்ளுறாங்க. சரிங்களா, அள்ளிட்டு இதே இடத்துல அவங்க அதே குப்பை கொட்டு போயிடுறாங்க. ஜேசிபி வச்சு அள்ளுறாங்க. அள்ளிட்டு திரும்பி அங்கே தான் இருக்குது. அது திரும்பி அவங்க எடுத்தால் மட்டும்தான் அந்த குப்பை க்ளீன் ஆகும், இல்லைனா க்ளீன் ஆகாது. இங்கே இல்லை, இந்த இடத்துல இல்லை. இந்த கூவாறு ஃபுல்லாகவே இங்கே வடபழனி இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. அதுக்கான ஸ்டெப் எடுக்கவே மாட்டாங்க யாரும். மழை வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கூவாரே ஃபுல்லாக ரொம்பிடும். மழை வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கூவாரே ஃபுல்லாக ரொம்பிடும். கொம்பி அந்த குப்பை மட்டும் தான் மேலே வரும். சரிங்களா, மேலே தண்ணி ஃபுல்லாக மேலே வரும். அதுக்கான வீடியோ நம்மகிட்ட இருக்குது. அவனை காட்டினா காட்டுறேன் பாருங்கள், அதுக்கும் இருக்குது நமக்கு. சரிங்களா, இப்போ சின்ன மழை ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சா கூட தண்ணி மேலே வருது. அவ்வளோ பெரிய காவால் ஃப்ரீயாக இருந்தால் அந்த தண்ணி போயிடும். தண்ணி ஃப்ரீயாக இல்லாததுனால தான் தண்ணி மேலே வருது. காவா இப்போ தான் பிரிட்ஜை தூக்கணும்னு வந்தாங்க. தூக்கி டெஸ்ட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த காவா இன்னும் வேலை பார்க்க வரலை.
இதுக்கு மேலே வந்து அதை ஆரம்பித்தாங்கன்னா இந்த மழை டைமில் உடச்சி போட்டு எல்லா தண்ணியும் மேலே தான் வரும். புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப் எடுத்து சீக்கிரமாக அந்த காவா பிரிட்ஜை கொஞ்சம் தூக்குறது நல்லது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதனால் வந்து நம்ம வேலை செய்யலையோ கவர்மெண்ட் இது பண்ணலை அப்படிலாம் கிடையாது, பண்ணுறாங்க. சின்னதாக வரவங்க அந்த ஒரு சாஸ்திரத்துக்கு பண்ணிட்டு போயின்னே இருக்காங்க. இந்த அவல நிலை குறித்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் அதிகாரிகள் கவனிக்காததால் அப்பகுதி மக்கள் தாமாகவே களத்தில் இறங்கி தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு நமது நியூஸ் 7 தமிழ் செய்திக்குழுவினர் களத்தில் இறங்கி அப்பகுதிக்கு உட்பட்ட உதவி செயற்பொறியாளர் சுந்தரராஜிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் தொலைபேசியில் உரையாற்றிய போது, இப்போ கடைசியா பண்ண தூர் வாரினதுக்கு எவ்வளவு சார் பட்ஜெட் ஆயிருக்கு? சரி, ஓகே. இது இப்போ எப்போ ஸ்டெப் எடுக்கலான்னு இருக்கீங்க இதுக்கு? ஏன்னா வந்து நீங்கள் உங்கள்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஏஐக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், மாமன்ற உறுப்பினருக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனால் வராங்க, வந்து பார்க்குறாங்க, மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுறாங்க, ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க. இதனால் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப மேலே ரோட்டில் வந்துருதுங்கிறாங்க. ஓகே சார். ஓகே சார். சரி, ஓகே. அரும்பாக்கம் பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் சுகாதார ஆபத்து, வெள்ள அபாயங்கள் குறித்து தொடர்ந்து புகார்கள் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எதுவும் நடந்திருக்கவில்லை என்பதுதான் கொடுமையான வேதனை. இது தொடர்ந்தால் மக்கள் மழைக்காலங்களில் பெரும் சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இது குழந்தைகள் உட்பட அனைவரின் ஆரோக்கியத்திற்கும் சீரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனை தாண்டி அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து கால்வாயை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என மக்கள் நியூஸ் 7 தமிழ் ஊடகம் வழியாக வலியுறுத்துகிறார்கள். மேம்பாடுகள் நகரத்தின் தோற்றத்தை உயர்த்தினாலும் இதுபோன்ற அடிப்படை அமைப்புகளின் பிழைகள் பொதுமக்களின் வாழ்வை பாதிக்கக்கூடாது என்பதே அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கால்வாயானது இது ஒரு கால்வாயா அல்லது சதுப்பு நில காடா என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் சந்தேகம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல், ஏனென்றால் இந்த கால்வாயில் தூர்வாரப்பட்ட பணியானது குறிப்பாக ஒரு வருடத்திற்கு முன்பு தான் நடைபெற்றது. அதனால் இந்த கால்வாய் முழுவதும் செடிகள் மற்றும் குப்பை கழிவுகளால் சூழ்ந்து உள்ளதால் இந்த பகுதியில் முழுவதும் கொசுக்கள் தொல்லையும் மற்றும் துர்நாற்றம் வீசப்படுகிறது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கால்வாயில் இருக்கக்கூடிய அவல நிலையை கருத்தில் கொண்டு இப்பகுதி மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களிடம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் பல முறை கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் அவர்கள் செவிகள் சாய்க்கவில்லை என்று வேதனையுடன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இந்த கால்வாயை சீரமைத்து இந்த கால்வாயை ஓரம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நலனை கருதி இந்த கால்வாயை உடனடியாக தூரமைக்க வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரம் மற்றும் சந்திரனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.